எவ்வளவு கேவலமான இனம் இல்லை நம்ம தமிழனும். நம்ம தமிழ் சொந்தங்களை கொன்று குவிக்கிறதுக்கு காரணமா இருந்த கட்சியோட கூட்டணி வச்சுதான் ஆட்சி அமைக்க வேண்டிய தலையெழுத்துல இருக்கீங்க. ஆனா எந்த கவலையும் இல்லையே. இப்ப நம்ம இதை சொன்னா இப்பவும் இதை பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்களே. 1-2 இல்லப்பா, நீங்களாவது 41 51 இப்படிதான். அங்க 1.5 லட்சம் ஒரே இடத்துல கொண்டு குவிச்சது அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல இப்ப இந்த இருக்கிற இந்த சின்ன யங்ஸ்டேஜ் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும். நீங்க வரலாற படிக்கணும். இறந்து போனது வேற யாரும் இல்ல, நீங்க பேசுற அதே தாய்மொழியான தமிழை பேசின மக்கள் கொத்து கொத்தா கொண்டு குவிச்சாங்க. அதுக்கு உடந்தையா இருந்தது காங்கிரஸ். இந்தியாவில இருந்து அமைதி படைன்னு ஒண்ணு அங்க அனுப்பி அவங்களும் சேர்ந்து மக்களை கொத்து கொத்தா கொன்னாங்கடா. நாங்க தோத்ததை விட பெரிய வழியா இருக்கு. அவங்கள இல்லாம அந்த காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்க அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு கேவலமா இல்ல? என்ன ஒரு ஈன பிறவி இல்ல நம்ம இதுல வேற அந்த ஆத்மாக்களுக்கு நீங்க அஞ்சலி செலுத்தி கொஞ்ச நாள் கூட ஆகலையடா. உங்க தலைவர் இப்போ வருங்கால முதலமைச்சர் ஆக போறவரு அந்த ஆத்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தி கூட கொஞ்ச நாள் ஆகலையே. என்ன நிலைமையில இருக்கீங்க நீங்க எல்லாம்? நாங்க படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மக்களை மாத்தி 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 கொண்டு வந்தா நீங்க திருப்பி அதே பாதாள சாக்கடையில போய் கிடக்குறீங்களே. நீங்க நான் சொல்றேன்னு என்ன கோவப்பட்டுட்டு வராதீங்க. எதுக்காக சொல்றாங்கன்னு தேடி படியுங்க. தேடி படிச்சாதான் அந்த வலிகள் உங்களுக்கு புரியும். ஏன்னா எங்க அந்த போர் நடந்துருந்த காலங்கள்ல எங்க சின்ன வயசுல இந்த கருணாநிதி கூட்டம் என்ன செஞ்சதுன்னா அந்த செய்திகள் இங்க வராம பார்த்து கொண்டது. மாநாட மயிலாட போன்ற நிகழ்ச்சிகளை போட்டு மக்களை அதுக்குள்ள அடிமையாகிட்டாங்க. நீங்க இப்ப திரை என்ற ஒரு கவர்ச்சியில மாட்டிட்டு கிடக்குறீங்க. நீங்களாவது படிங்க. இலங்கையில என்ன நடந்தது, மக்கள் எப்படி அவதிப்பட்டாங்கன்னு படிங்க. அந்த கூட்டத்து கூட போய் அதே துண்டை தோல்ல போட்டு நிக்கிறீங்களே, கேவலமா இல்ல? அண்ணன் சீமா சொன்னார்ல, அவங்களோட நீங்க சேர்ந்து என்ன பண்ண போறீங்க, எதை பத்தி பேசுவீங்கன்னு சொல்லிதானே அண்ணன் சீமா ஒதுங்கி நின்னாரு. அந்த கூட்டணிக்குள்ள வராம அவர் தனியா நின்னாரு. எவ்வளவு கேவலப்பட்ட ஜென்மம் இல்ல நம்ம தமிழன் ஒருமையா இருக்க மாட்டாங்கிறதுக்கு மீண்டும் ஒரு உதாரணமா மாறி நிக்கிறீங்க. வலிக்குது. அந்த வலி உங்களுக்கு இல்லாம போனது பெரிய வலியா இருக்குது. எப்படியோ போங்க.